மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்துச் சொல்கிறேன். நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால் நான் 5000 ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னும் ஒரு உண்மையையும் உணர்த்தி செல்கிறது. சுயமரியாதை திருமணம், சட்ட அதிகாரம், இருமொழி கொள்கை, அதேபோல நம் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று சூட்டி இவற்றுக்கு ஏதேனும் பங்கம் வந்தால், பாதகம் வந்தால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்படும். அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த நாட்டை ஆள்வது பேரறிஞர் அண்ணாதான் என்று உரக்கச் சொன்னாரே, அதை போல சமூக நீதிக்கு எப்போதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு உரத்து குரல் கொடுக்கும். அந்த குரல் எப்போதும் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கம்பீர குரலைத்தான் எதிரொலிக்கும். அதேபோல்தான் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்துச் சொல்கிறேன்.